பாம்பன் சுவாமிகளுக்கு சடாட்சர உபதேசம் எங்கு யார் குடுத்தான்னு உங்களுக்கு தெரியுமா? சரி வாங்க நான் அந்த கதைய சொல்றேன். போன பதிவுல சொன்ன ஐயர்கள் 2 பேரும் மறுபடியும் பாம்பனுக்கு வந்து பாம்பன் சுவாமி ஐயாவ பார்த்தாங்க. நாளைக்கு விஜயதசமி, இன்னைக்கு சாயங்காலம் என் வீட்டுக்கு வந்து என்ன சந்தி ராமேஸ்வரத்துல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இவரும் அவர் சொல்படியே ராமேஸ்வரத்துக்கு சாயங்காலம் போய் அவங்க வீட்டுக்கு சேர்ந்தாரு. அவரும் நாளைக்கு உன் அதிகாலை நான் எழுப்புவேன், நீ இங்கேயே படுத்துக்கொள் பாம்பன் சுவாமிகள் ஐயாவ பார்த்து. அவர் சொன்ன மாதிரியே அதிகாலை பாம்பன் சுவாமிகள் ஐயாவை எழுப்பி அக்னி தீர்த்தமாகிய சமுத்திர சித்தருக்கு 2 பேரும் போய் சேர்ந்தாங்க. சமுத்திரத்துக்கு போன பிறகு பாமன் சுவாமிகள் ஐயாவை 3 முறை இந்த தண்ணியில முங்கி எழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர்கள் சொன்னாங்க. பின்னர் சூரிய உதயத்தை கண்டு பிள்ளாய் சுப்பிரமணிய ஷடாட்சர உபதேசிக்க யான் கடவேன் பெருதி அப்படின்னு சொல்லிட்டு பாமன் சுவாமிகள் ஐயாவை பார்த்து சொன்னாரு. பாமன் சுவாமிகள் ஐயாவோட வலது காதுல சரவண பவா அப்படின்ற சராட்சர உபதேசத்தை ஐயர் பாமன் சுவாமிகளுக்கு கூறினாரு. பின்னர் அவர் கொடுத்த விபூதி பிரசாதத்தை உன் நெத்தியில் இட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாமன் சுவாமிகள் ஐயாவை பார்த்து சொன்னாரு. பின்னர் ஐயர் இவரை பார்த்துட்டு இனி நீ வடமொழி கற்றுக்கொள்ள வேண்டும், வேறு மந்திரங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்டளைகளை இவர்கிட்ட சொன்னாராம். இவரும் அப்படியே நான் செய்வேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்க பின்னர் ராமேஸ்வரத்துல உள்ள சிவாலயங்கள் பல நாட்களும் போயிட்டு வந்தாராம். கொஞ்ச நாள் சுக்கிரவாரத்துல இருக்க நிகழ் பருவத வர்த்தினி உற்சவத்தை குமார கடவுளுக்கு சமமாக கடவுளை கும்பிட்டு வந்தாராம். முருகப்பெருமானோட மகிமையை எல்லாருக்கும் கூறி மன மகிழ்ச்சி அடைந்தாராம். முருகரை பத்தி பேசாத நாளே இவருக்கு கிடையாதாம். ஏழைகளுக்கும் கடவுள் அடியார்களுக்கும் அவரால் முடிஞ்ச உதவி எல்லாத்தையும் செய்துட்டே வந்தாராம். இப்படிதான் சுவாமிகளுக்கு சராட்சர உபதேசம் வந்தது. அடுத்த பதிவுல அவருக்கு ஒரு கனவு வந்தது. பின்னர் அவர் வாழ்க்கை வரலாற்று அனைத்து வீடியோவும் பார்ப்போம். மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருவே சரணம், முருகா சரணம்.